ஹாய் மக்களே, வாங்க சந்தைக்கு போகலாம். 2 வாரம் ஆச்சு காய் வாங்கி. இப்போ காயெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷன்லாம் இருந்தனால வந்துட்டு காயெல்லாம் வாங்கி வச்சா வேஸ்ட்டாக போயிடும், சமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 2 வாரம் ஆச்சு காயெல்லாம் வாங்கி. சரி, காய் சுத்தமாகவே இல்லை, காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் சந்தைக்கு போனோம். ரெகுலராக வாங்குற இடத்துல தான் நான் வந்து காய் வாங்கிட்டு இருக்கேன். கூர் எல்லாமே பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். நான் 20 ரூபாய்க்கு கூர் எடுத்து போட்டாலும் இன்னொரு கை வந்து சேர்த்து அள்ளி போடுவாங்க எப்பவுமே நான் வாங்குற இடத்துல ஆத்தா. ஸோ எல்லாமே வேணுங்கிற காயெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் சந்தையில், ஏன்னா இந்த டைம் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இல்லைன்னா கூட்டம் எப்போவுமே அதிகமாக இருக்கும். காய் விலையும் ஏறலை, ஆனால் அதே ரேட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் கூட்டம் கம்மியாக இருக்குது. இனி வரப்போகிற ஆயுத பூஜை தீபாவளிக்கெலாம் பார்த்திங்கன்னா சந்தை நாளாக இருந்ததுன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அது அப்படி இருந்தால் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வேணுங்கிற காயெல்லாம் வாங்கிட்டு தக்காளியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு 5 கிலோ தக்காளி 100 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. வண்டியில் வர தக்காளியெல்லாம் அள்ளி தான் போடுறாங்க. இந்த மாதிரி பொறுக்கி வாங்குறதுல பார்த்திங்கன்னா வந்துட்டு தக்காளி நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பொறுக்கி வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் நான் வந்துட்டு தக்காளியெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அமுத்தி பார்த்து வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆத்தா வந்து முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. சரி வாங்கலாம். முட்டைக்கோஸ் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்துச்சு. ஆத்தா தான் 10 ரூபான்னு சொன்னாங்களா, சரி 2 வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், வணக்கி சாப்பிடு பாப்பா அப்படின்னாங்க. சரிங்க அத்தா அப்படின்னா, சரி இந்த டைம் தான் சொரக்காய் வாங்கியிருக்கேன், காலிஃப்ளவர் சில்லி போட்டுக்கலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வந்துட்டு அத்தைக்கு வந்து பொரி வந்து 30 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அப்படியே வெளியே வர வழியில் பார்த்திங்கன்னா பூவும் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக என்னன்னு தெரியல. பூ வந்து எப்போவுமே வந்து ஒருத்தவங்க தான் போட்டிருப்பாங்க. இந்த டைம் வந்து பூ நிறைய பேர் வந்து போட்டு வந்து விற்றுட்ருந்தாங்க. சரி பூ வந்து ஒரு பாக்கெட் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்துட்டு பூ வந்து இப்போ வாங்கி கட்டுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சேர்த்தி வரும். அப்படிங்கனால இந்த பாக்கெட் வந்து 40 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். எப்படி இருந்தாலும் இதில் ஒரு முழம் 1.5 முழம் வரும். சரி வாங்கி வைக்கலாம், என்ன வெள்ளிக்கிழமெலாம் வருது, சாமிக்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிங்கனால நான் வந்து பூவும் வந்து வாங்கினேன். அப்புறம் ரோஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கலர் கலராக இருந்துச்சு. அதில் ஒரு 10 ரூபாய்க்கு வேணும்னு சொல்லிட்டு ரோஸும் வந்து வாங்கினேன். அந்த பக்கமாக தான் வந்து வெங்காயம் வண்டியெல்லாம் இருக்கும். வெங்காயம் வேணும்னு சொல்லிட்டு இதில் 1.5 கிலோ, அதில் 2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.